வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதையல் வந்து தேட போகிறோம். அதுவும் ரூ. 20,000 மதிப்பிலான மெட்டல் டிடெக்டரை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து புதையல் வந்து தேட போகிறோம். புதையல்னு சொல்ல முடியாது. ஏதாவது நம்மளுக்கு மெட்டல்ஸ் வந்து ஏதாவது கிடைக்குதா, அதுக்கு அடுத்து ஆழத்தில் ஏதாவது திங்ஸ் வந்து இருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி தான் இதை வச்சு சர்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து பவர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 1.5 அடி ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன திங்ஸ் இருக்கோ நம்மளால் வந்து எடுக்க முடியும் நம்மளால். சரி, ஓகே. இப்போ பவர் லெவலில் வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமிச்சிரும். அதாவது மெட்டல்ஸ் வந்து கோல்டு இந்த மாதிரினா ரொம்ப சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சவுண்டை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுபோக கையில் வந்து பாருங்கள், மோதிரம் வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளினால இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்டை வந்து கொடுக்குது. கோல்டுனா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வந்து வேறு மாதிரி வந்து கொடுக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம வந்து இங்கே சர்ச் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு அம்மா சைடு ஏகப்பட்டது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அடிச்சுட்டு வந்த திங்ஸு ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து வந்ததாக இருக்கட்டும், ஏதாவது பழமையானது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து தேட ஆரம்பிக்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். இந்த மாதிரியே தான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் சர்ச் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். எங்கெங்கே திங்ஸ் இருக்கோ எல்லா இடத்தையும் வந்து இது பண்ணலாம். பாருங்க, ஒரு போல்ட் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நிறைய கிடைக்கும். இதை வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது வேறு லெவலில் வேறு ஏதாவது கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நான் சர்ச் பண்ணி போகிறேன். அப்படியே வந்து என் கூடயே வந்து வாங்க, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி முள்ளுக்கடியில் ஏதாவது இருக்கும், பார்க்கலாம். அப்படியே அந்த செடிகளுக்கு அடியிலனா நாங்கள் போய் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கண்டிப்பாக காட்டுது. பாருங்க, வயர் இதை காட்டியிருக்கு. இந்த வந்து வயர் அந்த ஸ்லீப் பண்ணி அந்த கொஞ்சம் இதோட மெட்டலை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதோட காட்டுது. சரி, கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அது எந்தெந்த மாதிரினா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கடைசி. இங்கே காட்டுது, ஏதோ இருக்குது இங்கே திங்ஸு. இந்த மாதிரி தான் காட்டும், ஏன்னா ஆழம் வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணுறது. இங்கே காட்டுதுங்க. ஸோ இங்கே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அலுமினியம் மூடியை காமிச்சிடாம, இதுக்கு முன்னாடி அப்படி தான் அலுமினியம் மூடியனா காமிச்சிக்கிட்டு வச்சுங்க. நம்ம இப்போ எடுத்ததில் தான் ஏதோ திங்ஸ் இருக்குது. என்னடா காணோம் எதுவுமே. பக்கத்தில் பாருங்களேன், எந்த திங்ஸ் இருக்குன்னே தெரில, ஆனால் காட்டுது பாருங்க. ஆழம் லெவல் வந்து கம்மி தான். ஆழ லெவல்னால் கம்மி தான். இங்கே தான் இருக்குது. இதுலையா இருக்குது? கையில் மோதிரம் போட்டிருக்கேன், இதையும் இது பண்ண முடியாது. இது நம்ம எடுத்தது. என்னதுடா கிடக்கு இந்த பாருங்க, ஒரு சின்ன குச்சியான இரும்புங்க, சின்ன இரும்பு. இதை வந்து காட்டுதுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் நினைக்கிறேன். சரி, ஓகே, எதுனா போட்டுடலாம். சரி, ஓகே, சர்ச் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இங்கேயும் எதாவது காட்டுது பாருங்க. இங்கே என்ன இருக்கோ போது, ஏதாவது ஃபஸ்ட்டு மோதிரத்தை இந்த கையில் போட்டுக்கலாம். ஏதாவது காட்டுச்சுன்னா இதை எடுத்து காட்டுறேன். இங்கே தான் இருக்குது ஏதோ.
இந்த இருக்குது பாருங்கள், சின்ன தகடு இரும்புங்க பாருங்கள். சின்னதான அந்த போல்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டில் வந்து அந்த சால்ட்ரிங்லாம் பண்ணியிருப்பாங்க அதுங்க. ரொம்ப ரொம்ப சின்னது, மைன்யூட்டாக உள்ளதை காமிக்குது. சரி ஓகே, இதையும் காமிச்சிச்சு. இந்தா தகடையும் காமிச்சிருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. அந்த போல்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வேறு ஏதாவது திங்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய திங்ஸ் இருக்குது, ஆனால் செந்துட்டி இங்கே நிறையா இருக்குது. காலு கைனா அரிப்பு பயங்கரமாக இருக்குங்க. திங்ஸ்னால் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பாருங்கள். கையில் உள்ளது ஃபுல்லாகவே இங்கே எடுத்த திங்ஸ் தாங்க ஃபுல்லாக. இந்த கம்பியில், இந்த பெரிய கம்பியில் இது ஃபுல்லாக கையில் உள்ள சின்ன சின்ன திங்ஸ் உள்ளது. இங்கே நிறையா கிடக்குது, ஆனால் சின்ன சின்னதாக நிறையா வந்து நம்மளுக்கு வந்து மாட்டுது. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இதை அதை வச்சே எடுத்துடலாம் நம்ம. இங்கே கிடக்கு இருங்க, இதை நான் கடைசி அவங்ககிட்ட காட்டுறேன் இந்த திங்ஸை. நான் காட்டுது. என்னடா இதே மாதிரியே நிறைய ஏமாந்துட்டுங்க. எல்லாமே இந்த மாதிரி போகிறது ஃபுல்லாக அலுமினியம் பேப்பர்ஸ் வந்து கீழே கிடக்குங்க. எவ்வளோ ஆளாண்டா இருக்கு. ஓட்ட காயினுங்க. பாருங்க, இதெல்லாம் நல்ல காயின், ஓட்ட காயினுங்க. 1944ங்க. இது நம்ம இதுதானா? ஆமாம், இந்தியான்னு தான் போட்டிருக்குங்க. 1 பைசான்னு நினைக்கிறேன். 1944. செம்மங்க. இவ்வளோ நேரம் தேடினதில் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிடச்சிருக்கு. அது போக நிறையா கிடச்சிருக்கு. இந்த பாருங்கள், டாலர்னால் கிடச்சிருக்கு. இன்னும் சர்ச் பண்ண தான் போகிறோம் டாலரு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன மோதிரம், செம்பு மோதிரம். இது செம்பு மோதிரம். இருங்க, அந்த கிடச்ச திங்ஸை காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ நேரத்தில் ஏதோ ஒரு காயின் வந்து புதுசாக கிடைக்கும் போல் ரொம்ப இதுங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக இது இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இதை காமிச்சிச்சு. இதை போட்டுடலாம். இதுதான் இதில் காமிச்சது. பாருங்கள், இது இரும்பு இருக்குது, ஆனால் வந்து ஏதோ ஒரு இதாகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒரு பெரிய இது காயின் ஃபஸ்ட்டு நினச்சேன், ஆனால் காயினால் ஒரு இது வாசர் மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன மோதிரம் மாதிரி உள்ளது. அடுத்து நம்மகிட்ட ஓட்ட காயின், இதுதான் நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அடுத்து சின்ன போல்டு, இந்த மாதிரி இது கேர்பின், ஊக்கு, ஐயோ, அதுக்கடுத்து இந்த மாதிரி போல்ட்டு. அதுக்கடுத்து இதை பாருங்கள், இதுவும் ஓட்டக்காயின்னு நினச்சேன், ஆனால் வாசருங்க ஒன்று கிடச்சிச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரூ நிறையா கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஊக்கு கிடச்சிச்சு. இவ்வளோ திங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இல்லை, எனக்கு வேல்யூன்னு பார்த்தா இது ஒன்று வேல்யூன்னு மாதிரி தாங்க தோணுது. 1944 செம்பு தான் நினைக்கிறேன். செம்பு தான், பார்த்தா தெரியுது. மெட்டல் டைப்பு செம்பு தான். சரி ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, இதை வச்சுட்டு அடுத்த வந்து தேடலாம், ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இந்த பிளேஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன். இதில் வந்து எவ்வளோ மெட்டல்ஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணிவிட்டு இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இங்கே வந்து பாருங்களேன், ஜஸ்ட் வந்து வைக்க வந்து நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே வந்து மெட்டலாக தாங்க காட்டுது. பாருங்கள், இது வந்து மெட்டல், இது துருப்பிடிச்சது. இது வந்து துருப்பிடிச்ச அந்த ஒரு மெட்டல். அடுத்து பாருங்கள், காட்டுது எல்லாமே மெட்டல் தாங்க. இங்கே துரு எல்லாம் ஏறி போயிருக்கு. இது எதுக்காக இந்த பிளேஸில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில. இந்த பாருங்கள், ஒரு போல்ட்டு வந்து இந்த பாருங்கள் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, ஒரு போல்ட்டு, இரும்பு போல்ட்டு. ஸோ இந்த பிளேஸில் நிறையா கிடைக்குது. இந்த பாருங்கள், இந்த ஒரு போல்ட்டு. ஐ இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு டைப். இது இந்த பாருங்க, ஒரு இரும்பு போல்ட்டு. எல்லாமே இங்கே இந்த மாதிரி தான் திங்ஸ் கிடைக்குது. இது எதுக்காக, இது எந்த பிளேஸ்னே எனக்கு தெரில. எல்லாமே வந்து கறிக்கட்டையாக இருக்குது. பாருங்கள், எடுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி திங்ஸாக தான் நிறையா இருக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி டைப்பு. இந்த மாதிரி திங்ஸ் இங்கே நிறையா இருக்குது. இது என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ அதான் எனக்கு இது வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. எல்லாமே வந்து டிடெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கிட்டு வந்து நானும் ஃப்ரெண்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறோம். அங்கே ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லினா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெட்டல் டிடெக்டரை வச்சு நாங்கள் வந்து சர்ச் பண்ணதில் ஏகப்பட்ட திங்ஸ் வந்து கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி வந்து கிடச்சதில்ல. ஆமாம், இவ்வளோலாம் கிடச்சதில்ல. இதுதான் இந்த வட்டம் தான் ரொம்ப. ஆனால் ஒரு 1 கிலோ 2 கிலோ தேர்ச்சின்னா அதை வாங்கி சாப்பிட்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து எல்லாமே சின்ன சின்ன திங்ஸாக நிறையா கிடைக்கிதுங்க. அதை வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக வந்து கடைசி வந்து காட்டுறேன் என்னென்ன திங்ஸ்னால் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு 5 ரூபா கிடச்சிச்சிங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இங்கே சர்ச் பண்ணதில் வந்து ஒரு 5 ரூபா வந்து, இது செம்புது தான், நார்மல் இப்போ உள்ள 5 ரூபா தான் ஒன்று கிடச்சிச்சு. அடுத்து ஊக்கு வந்து 2-3 கிடச்சிச்சு. கேர்பின்னா கிடச்சிச்சு. நிறையா திங்ஸ் வந்து கிடச்சிச்சு. அது கிடச்ச திங்ஸ்னால் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து காட்டுறேன், என்னென்ன திங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த காயின்ங்க, இந்த ஓட்டை காயின் தாங்க எனக்கு மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்தியான்னு போட்டு நம்மளுக்கு 1944ன்னு வந்து போட்டிருக்கு. இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இதுதான் பழமையான காயின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காயினை நம்ம வச்சுக்கலாமா இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து தரணுமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து புதையல் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சிலது தான் வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து மித்தபடி வந்து ரொம்ப ஓல்டாக வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து தந்துடணும். இந்த இது 1944 ஓட்டா காயின். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டை ஒப்படைக்கணுமா இல்லாட்டினா நம்மளாக அதை வச்சுக்கலாமா அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியல. ஸோ இங்கே கிடச்சதை ரியலாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதுதான் எனக்கு கிடச்சது. சரி, ஓகே, அதை வந்து யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதில் வந்து எங்களுக்கு நிறைய டாலர் அது இதுன்னு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இங்கே திங்ஸ் வந்து நிறையா கிடச்சிச்சு. வேறு எந்த இடத்துலையாவது போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கடற்கரை ஓரங்களில் வந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ஊரில் ஆறு குளமே இங்கே வந்து காஞ்சி போய் கிடக்குதுல, கடலுக்கு எங்கிட்டு கூடி போக? கடலுக்கு கண்டிப்பாக போய் அங்கே வந்து யார்ட்டையாவது பெர்மிஷன் வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி அங்கே ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அதுவும் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.